வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ரகசிய எதிரி யார், யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பொது பலன்தான். இந்த ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இது ஒரு நிலம் தத்துவத்தை கொண்டது, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பெருந்தன்மை, பிராட் மைண்டு, கலைகளில் ஆர்வம், நல்ல நேசிப்பு தன்மை உடையவர்கள், ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. உயர்வான சிந்தனைகள் இருக்கும். அதே போல் ஒரு சாதாரண லெவலில் இருந்தால் கூட தன்னுடைய வாழ்க்கையை உயர்வான இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களை யாராவது தேவையில்லாமல் சீண்டினாங்கனாக்க சீண்டினவங்களை எவ்வளோ காலம் ஆனாலே அவங்களுக்கு தக்க பதிலடியும் கொடுக்க தவற மாட்டாங்க. இவங்ககிட்ட நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கிறது கஷ்டம். பின்னாடி இருந்து குழி பறிக்கிறது, மறைமுக எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்குமே இவங்க ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கும் எதிரிகள் உண்டு. யார் எதிரிகள் அப்படின்னாக்க, யாரை இவங்க நம்புகிறாங்களோ அவங்க தான் எதிரிகளே. இதே ஒரே ஒரு லைன் தான். இவங்களுக்கு எதிரின்றது வெளியிலேருந்துலாம் இல்லை, உள்ளேயே தான் இருக்குது, உறவுகள்லேயே தான் இருக்குது, தனக்குள்ளேயே தான் இருக்குது, பக்கமே தான் இருப்பாங்க. ஆனால் எதிரினே தெரியாது. அவங்களுக்கே உதவி செய்வாங்க, அவங்கள மேலே தூக்கி விடுவாங்க, அவங்களோட தங்கியும் இருப்பாங்க. ஆனால் அவங்களாலேயே பாதிப்புகளை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க தான் எதிரி என்பதை அவங்க முடிவே செய்ய முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார். அதையும் ஒரு நாள் வாழ்க்கையில் புரிஞ்சிக்குவாங்க. அது ஆனால் உடனுக்குடனே புரிய முடியாது. சில காலம், பல வருடங்கள் கூட ஆகலாம். அதன் பிறகு இவரால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது, இந்த நபருக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், ஆனால் இவரால் தான் எனக்கு வாழ்க்கையில் கெட்ட பேர் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து தான் அந்த சிந்தனையே வரும். அது வரலும் வராது, அது வரலும் தெரியாது. இந்த ரிஷபத்துக்கு 6ஆம் பாவகம் என்பது துலாம். இந்த துலாம் என்பது தான் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கான எதிரி என்பது கடன், அதிகமாக கடன் படுறது சில பேருக்கு, அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னாக்க, அல்லது கடன் கொடுக்குறீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க உங்களை பகைவராக தான் நினைப்பாங்க. சரியான டைமில் கொடுக்கவும் மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை நீங்கள் திருப்பி ஒழுங்காக செலுத்திட்டு வந்தால் கூட நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களால உங்களுக்கு மனஸ்தாபங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் உதவி யாருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அவங்கள தான் உங்களுக்கு எதிரிகளாகவும் இருப்பாங்க. இவங்க தான் உங்களுடைய ரகசிய எதிரி என்பது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு பொது பலனாக நம்ம சொல்கிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னாக்க இங்கே 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். சூரியன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு யார் பிரச்சனையாக இருப்பாங்கன்னா, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் வரலாம், அல்லது மூத்த மகனால் பிரச்சனைகள் வரலாம், அவருடன் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடு, எதிரியை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சூரியன் 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக நீசமாகும். சுக்கிரன் நல்லா வலுவாக இருந்தால் நீச பங்கமாகும். அவங்களுக்கு அரசாங்கத்தால் அல்லது அரசு துறையில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளும் வரும். சந்திரன் 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சு, இந்த இடத்துல சந்திரன் இருக்குன்னா அப்போ துலாம் ராசி ரிஷப லக்னமாக ஆகிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தாய் வழியில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். தாய் வழி உறவுகளால் எதிர்ப்புகள் இருக்கும், அல்லது தாய் வழி உறவுகளால் பகை பிரச்சனைகள் இருக்கும். தாயாரோடு கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜாதகத்தை வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல குரு இருக்கிறாருனாக்க பகை தான், பகை வீடு. ஆனாலும் ஒரு சுப கிரகத்தோட வீட்டில் குரு இருக்குது. ஆனாலும் உங்களுடைய எதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு டீசெண்டான மனிதர்களாக இருப்பாங்க. பிள்ளைகளால் எதிர்ப்புகள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல அந்த இடங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள், எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாமே நெருங்கிய உறவுகளாக இருப்பாங்க. அவங்கள எதிரின்னே சொல்ல முடியாது. அவங்களால ஆனால் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. தந்தையால் கூட பாதிக்கலாம், பிள்ளைகளால் பாதிக்கலாம். ஆனாலும் அவங்கெல்லாம் உங்களுக்கு நெருங்கிய உறவு, க்ளோஸாக இருக்கும்போது அந்த பாதிப்பை நீங்கள் உணரவே முடியாது. இந்த பாவகத்தில் சுக்கிரனே இருக்குன்னு வச்சிங்களேன். லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறார். நீங்கள் ரிஷப லக்னம்னாக
உங்களுக்கு நீங்களே எதிர்ப்புகளை ஏற்படுத்திக்குவீங்க. நெகட்டிவ் தாட்ஸு, கவலை, எதுலேயுமே வந்து எதிர்மறை சிந்தனையால் எந்த ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கும் பயம், அச்சம், எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம், இல்லாத நினைச்சு கவலைகள், இப்படி உங்களுக்கு நீங்களே எதிரிகளாக இருந்துட்டு இருப்பீங்க. இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று 6ஆம் பாவகத்தில் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னாங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கடனும் இருக்கும், நோயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு. சில பேருக்கு பெண்கள் ஆப்போசிட் ஜென்டரால் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். குறிப்பாக ஆண்களாக இருக்காங்கன்னாக்க பெண்களுடைய கனெக்ஷன், தொடர்புகள், பெண்களுடைய அஃபெக்ஷன், அதன் மேலே ஒரு நாட்டம், அதை நோக்கியே போகிறது, அதனால் பேர் கெடுறது, அதுவே ஒரு பாதிப்பையும் கொடுக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். 6ஆம் இடத்துல ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி போய் உட்காரும் போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ன்றதும் கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து எதுலேயும் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சுங்க ரிஷப லக்னத்துக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடன் பிரிந்திருக்கிறது, வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கை துணைவரின் சகோதரர்கள் வகையில் கூட எதிர்ப்புகள் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கனாக்க வாழ்க்கை துணைவருடைய சகோதரன்கிட்ட அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வரும். அப்போ வந்து பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னாக்க தக்க சமயத்தில் அது கிடைக்கலன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. அது ஒரு பிரச்சனையை கணவன் மனைவிக்குள் கொடுக்கும். அதனால் சற்று பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கணும். அதே போல் செவ்வாய் இருக்குன்னா உங்களுடைய சகோதரர்கள் வகையில் கூட சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் போன்றவை வரும். ஆனால் எதிர்ப்பை வெல்லக்கூடிய அமைப்பையும் இந்த செவ்வாய் 6ஆம் பாவகத்தில் இருந்தால் ஏற்படுத்தும். அப்போது நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஒரு மகான் அல்லது சித்தர்களுடைய வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்டவர்களுக்கு. அதே போல் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கணுன்ற அந்த மனசில் ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டாகவே நம்ம நல்லா இருப்போம். ராகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நீங்கள் எதிரின்னு யார் வந்தாலும் சரி அவங்கள வென்றுடுவீங்க. வழக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் வென்றுடுவீங்க. ராகு 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக. அதே ராகு 6ஆம் பாவகத்தில் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு எதிர்ப்பு என்பது அந்நிய மனுஷங்களாலையும் சில நேரங்களில் ஏற்படும். அந்நிய மனுஷங்க கிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். கேது இருக்குன்னாலையும் வழக்குகளில் வெற்றி, எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு 6ஆம் பாவகத்தில் கேது இருக்குன்னாலையும். அதே சமயத்தில் பாட்டன் வகையில், தாய் வழி பாட்டன் வகையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். ராகு இருக்குன்னாக்க தந்தை வழி பாட்டன் வகையில் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த இருக்கும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும், மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் பாவகத்தில் ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்தில் சனி இருக்குன்னு வச்சிங்களேன் உங்கள் ஜாதகத்தில். அப்போ வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். சக பணியாளர்களே உங்களுக்கு மறைமுக எதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது எதையும் வெளிப்படையாக சொல்லாமல், உங்களுடைய திட்டங்களாக முன்கூட்டியே சொல்லாமல், அல்லது மேலதிகாரிகளை பற்றி சக பணியாளர்கிட்ட விமர்சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, அந்த சக பணியாளர்கள் யார் வந்து நமக்கு எதிரி, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதே போல் உங்கள் உறவுகளில் யார் உங்களுக்கு எதிரி, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா? அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ரிஷப ராசின்னாக்க ஒரு பொது பலனாக நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசி வந்து சஷ்டகம் 6ஆம் பாவகம், கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய இடம் துலாம். அப்போது சக பணியாளர்களில் துலாம் ராசியில் இருக்கிறவங்க அல்லது தனுசு ராசியில் இருக்கிறவங்க, 8ஆம் ராசியாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு தனுசு ராசியாக இருக்கிறவங்க, மேலும் மேஷ ராசியாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க வந்து இருக்கிறாங்க, சக பணியாளர்களாக இருக்காங்க அல்லது உறவுகள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதாவது கொடுக்கல் வாங்கல பேசும்போது, பிறரை பற்றி விமர்சிக்கும் போது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னாக்க அந்த விஷயம் வந்து யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்டேயே போயிட்டு உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதுதான் முக்கியமானது. உதவி செய்கிறீங்கன்னா கூட இவங்களால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்றி உணர்வோடு இவங்க இருக்க மாட்டாங்க, அல்லது இவங்களால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதிலே வந்து எக்ஸப்ஷன் இருப்பாங்க, சில பேர் நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு பொதுவான பலனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த மீனம் ராசியோட காதலிக்கிறீங்க அல்லது ஒரு கல்யாண வாழ்க்கையை அமைந்து விடுதுன்னா கூட அது ஒரு பெரிய அந்த ரிலேஷன்ஷிப் கூட ஒரு மகிழ்ச்சி தராத, ஒரு கருத்து வேறுபாடோட
இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுன்னு போது பார்க்கும்போது துலாம் ராசி, தனுசு ராசி, மீனம் ராசி, மேஷம் ராசி, இந்த ராசிகளுடன் நீங்கள் வந்து உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். இவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபத்தை அல்லது உறவில் இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மன வருத்தம், டென்ஷன் இதெல்லாமே ஏற்படுத்துவாங்க. பிரியவும் முடியாது, சேர்ந்திருந்தாலும் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள். ஸோ அந்த உறவுகளோட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்க அது சப்போஸ் இந்த சொன்ன ராசியில் வாழ்க்கை துணைவர், காதலி இவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய தான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனை உருவாக்கும், அல்லது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட்டு பிரிய முடியாது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருத்தம் இருக்குது அப்படின்னா கூட சில வருத்தங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரியவும் முடியாது, ஆனால் சேர்ந்து இருக்கும்போது சில வருத்தங்களை கடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் கர்மான்றது. இதை அனுபவிச்சு தான் நம்ம ஆகணும். அப்படின்னும் போது இந்த ராசிலேயே கூட நமக்கு பிள்ளையாக பிறப்பாங்க, இந்த ராசிலேயே கூட மனைவி இருப்பாங்க, இந்த ராசியிலேயே கூட தாயார் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சில உறவுல வரக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் கர்மா. நம்ம ஏற்படுத்திய நம்மளுடைய வினைகளை நாம் வந்து தீர்த்துட்டு தான் போகணும். அந்த வகையில் நமக்கு ஆண்டவன் ஏதாவது ஒரு வகையில் சில பிரச்சனையும் உருவாக்குவான். அந்த பிரச்சனையை நம்ம ஜெயிக்கிறதும் கடவுளுடைய கையில் தான் இருக்குது. இறைவனை வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன் வழிபாடு. ரிஷபத்தை பொறுத்தவரையில் எந்த இறைவன் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர், நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பை பிரச்சனையை வெல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.